ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு டபுள் ஹெடர் இருக்கு. 2 மேட்ச் இருக்கு. முதல் மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் சேப்பாக்கில் விளையாடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம்னா 2 பேக் டு பேக் லாஸஸ்லேருந்து உள்ளே வராங்க. ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க, அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தோத்தாங்க. மீன்வேல் டெல்லி கேபிட்டல்ஸ் அன்பீட்டனாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஜெயிச்சிருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 டீமுமே ஒரு கான்ட்ராஸ்டிங் ரிசல்ட்ஸை சந்திச்சுட்டு வராங்க உள்ள. அண்டு டீம் வைஸ் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் குல்தீப் யாதவும் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. அண்ட் பேட்டிங் வைஸ் பார்த்தோம்னா ஜேக் ஃப்ரேசர் மெகர்க், ஃபேஃப் டூ பிளஸ்ஸி, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் இவ்வளோ பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அசுதோஷ் சர்மா வந்து அவங்களோட இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். மீன்வேல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பார்த்தோம்னா பிளென்டி ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் வந்து இப்போது இன்ஜூர் ஆகிருக்காரு. ஸோ அதனால் வந்து ருத்துராஜ் கைக்வாட் வந்து இந்த மேட்சை விளையாடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தோனி வந்து மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சுக்கு மட்டும். அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா ராகுல் திரிபாதி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. ஸோ மேபி அவரை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹெட் டு ஹெட் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக சிஎஸ்கேயும் டெல்லி கேபிட்டல்ஸும் 30 மேட்ச் ஆடிருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் இன் சேப்பாக் பார்த்தோம்னா சிஎஸ்கேயும் டிசியும் 9 மேட்சஸ் ஆடிருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியராகவே ஓவரால் ஹெட் டு ஹெடும் சிஎஸ்கே பக்கம் இருக்குது, சேப்பாக்கில் ஹெட் டு ஹெடும் சிஎஸ்கே பக்கம் இருக்குது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் 2010க்கு அப்புறம் வின் பண்ணது கிடையாது. ஸோ அது இன்னொரு ட்ராட் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் டாஸ் ஜெயிக்கிற டீம் பார்த்தோன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுக்கணும். ஏன்னா சென்னை லக்னோ மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 180 to 190 அடித்தா வின் பண்ணலாம். ஸோ டாஸ் ஜெயிக்கிற டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்க. மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.